இங்கே தெய்வத்தமிழ் பேரவை, வீரத்தமிழ் முன்னணி எல்லாம் வழக்கு போட்டு நம்முடைய பாட்டனார் அருண்மொழி சோழன் அவன் கட்டிய கோயில் பெருவுடையார் கோயில். அந்த கோயிலிலே தமிழில் குடமுழுக்கு, அது கும்பாபிஷேகம் தான் சொல்லுவான். குடமுழுக்குன்றோ நன்னீராட்டோன்றோ நல்ல தமிழில் சொல்ல மாட்டான். எழுதி வைத்துக்கொள் முருகா, எழுதி வைத்துக்கொள். இன்றைக்கு குடமுழுக்கு தண்ணீராட்டு தமிழிலே வேண்டுமென்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் சமஸ்கிருதத்திலும் ஓத விடுங்கள் என்று நீங்கள் போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கவில்லை என்றால் பார்த்துக்கிட்டே இருக்கு. எதற்காக நீங்க கோயில்ல சமஸ்கிருதத்தை சொல் எனக்கு புரியக்கூடாது. அதை தவிர வேற நோக்கம் இருக்கா? என் இறைக்கும் புரியக்கூடாது. அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா? மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தியா பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் கூட்டமைப்பு, பல்வேறு தேசங்களின் ஒன்றியம். இந்த நாடு இருந்ததில்லை, வெள்ளைக்காரர்களால் அடிமைப்படுத்தி ஆண்ட அந்நியனால் உருவாக்கப்பட்டது. இந்திய நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு என்பதே வெள்ளைக்காரன் கத்தி முனையில், துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டது ஒன்று என்றுதான் மார்க்ஸ் சொல்கிறார்.